ஏறுமுகத்துல இருந்த தங்கத்துடைய விலையானது கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். பிரபல பொருளாதார வல்லுநரான சோம வள்ளியப்பன் இது குறித்த தகவலை வெளியிட்டு இருக்காரு. உலகம் முழுக்க பல்வேறு தரப்பினரும் டாலருக்கு பதிலாக பங்குகளாகவும் தங்க பத்திரங்களாகவும் தங்கத்தை வாங்கி இருக்காங்க. இவர்கள்ல யாரும் தங்கத்தை விற்கல. ஆனா தங்கம் விலை உயர்ந்தது. இன்னும் உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தாங்கள் கிட்ட இருக்கும் பணம் முழுவதையும் மட்டும் இல்லாம வேறு வகையில பணம் திரட்டி அதனை கொண்டும் தங்கத்தை வாங்கியவர்கள் இப்போது தங்கத்திற்கு நல்ல விலை இருப்பதால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதனை விற்க முடிவு செய்திருக்காங்க. இதன் மூலமா நல்ல லாபம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில அவங்க தாங்கிட்ட உள்ள தங்கத்தை விற்க தொடங்கியிருக்காங்க. இதை பார்த்து சொற்ப லாபத்துக்காக தங்கத்தை வாங்கியவர்களும் அதனை விற்க முன்வந்திருக்காங்க. இதன் காரணமாகவே தங்கத்துடைய விலை தற்போது குறைய தொடங்கி இருக்குன்னு விளக்கமா எடுத்து சொல்லியிருக்காரு சோமவள்ளியப்பன். தங்கத்தை விற்கிற இந்த போக்கு ஒரு அலை போல சற்று தூரம் இழுத்து சென்று பிறகு ஒரே இடத்துல நின்னுடும். அதற்கு பிறகு மீண்டும் தங்கம் விலை உயரும். ஆனா அதே நேரம் எப்போது விலை உயரும், எப்போது வாங்கும் அலை நின்று விற்கும் அலை தொடங்கும்னு கணித்து கூறுவது சிரமம்னு அவர் கூறியிருக்காரு.